ஹாய் 12th ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லீவில் எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க, ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருப்பீங்க. நான் தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். என்னடா ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் சீரியஸாக பேசலான்னு வந்தேன். ஆக்சுவலாக இந்த வருஷம் வந்து ஒரு 1 இயர் பிளான், இந்த வருஷம் எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது இங்கே நான் பிளான் சொல்ல போகிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்களா, இனிமேல் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட் வந்து கிடையாதுங்கிறது இங்கே மேட்ரு கிடையாது. இம்பார்ட்டன்ட் படித்தா நமக்கு வந்து ஒரு இதாகிடுது. இம்பார்ட்டன்ட் நம்பி போகிறதுனால நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு சோம்பேறித்தனம் ஆயிடுது. எல்லாமே படிக்க மாட்டோம். ஸோ அதனால் எல்லாமே நீங்கள் படிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது அடுத்த விஷயம். அது வேணுமா வேண்டாமான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? நீங்கள் சொல்கிறத வச்சு நான் முடிவு பண்ணுறேன். ஓகே, இம்பார்ட்டன்ட் என்னன்னு எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி கேட்டகரி பசங்க இருக்காங்கன்னு தெரியும். நல்லா படிக்கணும் இருப்பாங்க, அண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, பிலோ ஆவரேஜ், அபவ் ஆவரேஜ், அந்த மாதிரி நிறைய கேட்டகரி பசங்க இருக்காங்க. அதுக்கு தான் இம்பார்ட்டண்ட்டே போடுறோம். பட் இம்பார்ட்டன்ட் படித்தா நான் சென்டம் எடுக்க முடியுமான்னா கிடையவே கிடையாது. இம்பார்ட்டன்ட் படிச்சுன்னா 90% மார்க் எடுக்கலாம். அதுக்கு மேலே கடவுள் விட்டு வழி. அண்ட் மோரோவர் உன்னுடைய திறமையை காட்டினா மட்டும்தான் இப்போலாம் சென்டம் போட முடியும். ஓகேவா? அந்த மாதிரி தான் கொஷின் பேப்பர் அமையுது. போன வருஷம் கொஷின் பேப்பர் ரொம்ப டஃப்பு. 3மே ஒரு மாதிரி மாடரேட்டாக தான் கேட்டிருந்தாங்க. கெமிஸ்ட்ரி டஃப்பு. ஸோ இந்த வருஷம் நமக்கு எப்படி கேட்க போகிறாங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா ஒரு வருஷமும் வந்து ஒரு சப்ஜெக்ட் தான் மாடரேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வருஷம் 3மே கை வச்சுருக்காங்கிறபோது ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் அவங்களுக்கு சாதகமாக தான் அமைச்சு கொடுப்பாங்க. ஆன்சர் கீ எல்லாம் அப்படி தான் வந்தது. அவங்களோட பிரச்சனை அப்படி ஆயிடுச்சா. இப்போ புது பேட்ச்காரங்களுக்கு அதெல்லாம் இல்லை. நம்ம புது ஸ்ட்ராட்டஜி யூஸிச்சு கரெக்டாக படிச்சுக்கணும். இப்போது ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ ஒரு 1 hour பிஃபோர் Day 2 கிராஷ் சீரீஸ்ன்னு போட்டேன். எவனுமே பார்க்கல. எனக்கு வியூஸ் போகலங்கிறது கூட கவலை கிடையாது. ஆனால் கீழே கமெண்ட் பாக்ஸ் படித்து பார்த்தேன், யாருமே அது போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இதில் வேறு கெட்ட வார்த்தையில் வேறு ஒருத்த மெசேஜ். எனக்கு தெரியல, சோஷியல் மீடியாவில் ஒரு பேட் வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணால் ஒன்றை மாதிரியே பசங்க பொண்ணுங்களாம் பார்க்குறாங்க, பேரண்ட்ஸும் சில பேர் பார்க்குறாங்க. அறிவுங்கிறது இல்லையா? இந்த கெட்ட வார்த்தை பேசுகிற பையனைத்தான் சொல்கிறேன். பையனாக பொண்ணாலாம் தெரியாது. அந்த அக்கௌண்ட்டெல்லாம் காட்ட விரும்பலை. யாரையுமே நான் கார்னர் பண்ணலை. இந்த மாதிரி தயவு செய்து பேசாதீங்க. என்னை திட்டுறாங்கிற பேரில் நீ அசிங்கப்பட்டுக்காது. புரியுதா? எனக்கு என்ன பிரச்சனையும் இல்லை. சோஷியல் மீடியாவில் தான் சகஜம். நீ வந்து அசிங்கப்பட்டுக்காது, அவ்வளோதான் சொல்ல முடியும். உன்னுடைய கேரக்டர் வைஸ் நீ அசிங்கப்பட்டுக்காது. அப்புறம் நான் அந்த அக்கௌண்ட்டை காமிச்சு நான் அப்புறம் மற்ற பசங்களும் சொல்ல வேண்டியது இருக்கும். வேண்டாம், அந்த மாதிரி வேண்டாம். யாரும் அந்த மாதிரி கெட்ட வார்த்தையில் என்ன திட்டங்கிற பேரில் நீ அசிங்கப்பட்டுக்காது, அவ்வளோதான். சரி, இப்போ 1 இயர் ரோட் மேப் அப்படிங்கிறீங்க சார், ஏதாவது பண்ண முடியுமா? ஏன்னா இப்போ போன தடவை வீடியோ போட்டதிலே யாரும் பார்க்கலங்கிறத கவலை விட அதோட சீரியஸ்னஸ் யாரும் புரிஞ்சுக்கலங்கிறதான் கவலையாகவே இருக்குது. ஸோ அந்த கிராஷ் சீரியஸ் வந்து நம்ம மேக்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முந்தானேத்து போட்டப்போ நல்ல ரீச் இருந்தது, எல்லாருமே பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். போட ஆரம்பித்து நிறைய பேர் 20-30 பேர் எனக்கு அனுப்பிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் பார்க்கவே இல்லை. என்ன காரணம் கேட்டால் டைமிங் தெரியாதனாலேயே என்ன பிரச்சனைன்னு தெரியல. இனிமேல் கிராஷ் சீரியஸ் வந்து மேக்ஸாக இருக்கட்டும் ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், ஒரு நாள் மேக்ஸ் வந்தால் ஒரு நாள் ஃபிசிக்ஸ் வரும். அண்ட் வீக்கெண்டில் மட்டும் கெமிஸ்ட்ரி வரும். கெமிஸ்ட்ரி வேணும்னா வரும், இல்லைனா ஃபிசிக்ஸ்க்கு மேக்ஸ் மட்டும் கன்சிஸ்டன்சியாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டெய்லியும் 5:30 இல்லை 5 to 6க்குள்ளே கண்டிப்பாக வீடியோ அப்லோட் ஆகிரும். நீங்கள் வந்து ஆஜராயிருங்க. நீங்கள் வீடியோ எடுத்து பார்த்து உங்களுடைய ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபிசிக்ஸ்னால் போட்டுப்பார், மேக்ஸ்னால் ஹோம்ஒர்க்லாம் தருவேன். நீங்கள் கரெக்டாக போட்டு பார்த்துட்டு நான் போடுற சம்மெல்லாம் போட்டு பார்த்தாலே போதும். டெய்லி ஒரு 5 சம் 6 சம் தான் நடத்துவேன். அதை நீ பார்த்தாலே மேக்ஸ் முடிச்சிடலாம். இந்த 2 மாதம் லீவில் 3 சாப்டர் முடிக்க வைக்கலான்ட்டு இருக்கேன். இதெல்லாம் யாருக்குமே தெரியல. கிராஷ் சீரியஸ்னால் என்னென்னு கேட்குறீங்க? கிராஷ் சீரியஸ்னால் சீக்கிரமாக உடைக்கப்பட போகிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது சீக்கிரமாக உடச்சி தள்ளிடுவோம். இந்த 3 சாப்டரை நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 30 நாள் 40 நாளில் படித்து முடிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அதை முடிக்க வைக்கிறேன். நீங்கள் எனக்கு ஒன்றே தான், நம்ம சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகும்னா, நான் போடுற வீடியோ 5:30 மணிக்கு டான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு வேளை யூடியூப் வழியே வரலன்னா, ஏன்னா நான் கரியர் கைடன்ஸ் வீடியோட போடுறேன், அதனால் நோட்டிஃபிகேஷன் வராமலையும் போகலாம். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு பே பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது ஃப்ரீ தான். நீங்களே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வேணும்னா கிராஷ் சீரிஸ் போடுறேன், இல்லைனா விட்டுறேன். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் கிடையாது தம்பி நீ. ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணுங்கிறது எல்லா வீடியோ வரும். என் சைட்லேருந்து எல்லா டீச்சிங் வீடியோ வரும், எல்லாமே வரும். இம்பார்ட்டன்ட் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பொறுத்து நான் போட போகிறேன். இந்த வீடியோ கீழே நாங்கள் கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அண்ட் லைக் போடுங்க. எல்லாத்துக்கும் அது சஜஸ்ட் ஆகும். அப்போ எல்லாமே சொல்லுவாங்க என்னங்கிறது. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ 1 இயர் பிளான் என்னென்னா ஒன்றும் இல்லை. டெய்லி நீ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, கரெக்டாக நீ 6 மணிக்கு ஸ்கூல் விட்டு வரேன்னா ஒரு 6:45 ஸ்டார்ட் பண்ண ஷெடியூலில் 6:45 to 9:30 வரைக்கும் எந்திரிக்கவே கூடாது. நடுவில் ஒரு 15 minutes பிரேக் எடுத்துக்க. இது ஈவினிங்.
காலையில் வந்து டான் 5 மணிக்கு எந்திரிச்சு 5:15க்குள்ளே நீ வந்து என்ன பண்ணுறன்னா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி 7 o'clock முடியும் வென் பண்ணி. இது ஸ்கூல் இருந்தால். இப்போ மே மாதம் ஸ்கூல் இல்லைங்கிறாங்க. ஸ்கூல் லீவாக இருந்ததுன்னா நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock to 1 o'clock, அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 6 to 9. இப்போ கணக்கு போடு, இங்கே 3 மணி நேரம், இங்கே 3 மணி நேரம், 6 மணி நேரம். நீ 6 மணி நேரம் படிக்கலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 மணி நேரமாவது காலையிலையோ இல்லது ஈவினிங்லேயோ படிச்சின்னா போதுமானது. புரியுதா? நான் 6 மணி நேரங்கிறது படிக்கிறவனுக்கு சொல்லிக்கிறேன். படிக்கிறவன்னா இஷ்டம் இருக்கிறவங்க. இஷ்டம் இல்லாதவங்க காலையிலையோ இல்லை சாயங்காலமோ என்ன பண்ணிக்கிறீங்க, சாயங்காலம் ஐபிஎல் மேட்செல்லாம் போடுவாங்க. அதனால் காலையிலேயே நீங்கள் என்ன படிக்கோங்க, முடிச்சிருங்க. ஓகேவா? என்ன படிக்கணும் முடிச்சிருங்க. ஆனால் டெய்லி ரொட்டீனில் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, மேக்ஸ் இருக்கணும். 1.5 hours இருக்கணும் மேக்ஸ். அட்லீஸ்ட் 2 hours இருக்கணும், 1.5 hours தான் அட்லீஸ்ட் இருக்கணும். நீங்கள் எதுலேயும் ஈவினிங்காக இல்லை வந்து ஈவினிங்காக இல்லை காலையில் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டால் ஈவினிங் கரெக்டாக இருக்கும் 1.5 மணி நேரம். அண்ட் காலையில் வந்து சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸு அந்த மாதிரி. இப்போ மண்டே ஃபிசிக்ஸ்னால் டியூஸ்டே வந்து கெமிஸ்ட்ரி, திரும்ப வெனஸ்டே வந்து ஃபிசிக்ஸ்னால் தேர்ஸ்டே கெமிஸ்ட்ரி. நான் சொல்கிறது காலையில். இல்லை காலையில் மேக்ஸ் போடுறேன்னா ஈவினிங் ஃபிசிக்ஸ் படிக்கிறேன்னா படி. இப்போ இன்றைக்கி ஈவினிங் நான் ஃபிசிக்ஸ் படிக்கிறேன்னா நாளைக்கு அடுத்த நாள் காலையில் நான் எந்திரிச்சு மேக்ஸ் படிக்கிறேன்னா படி. அந்த மாதிரி ஷெடியூலில் கொண்டு போகணும். புரிஞ்சுதா? ஸோ ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட், நீங்கள் ஈவினிங் ஒரு சப்ஜெக்ட், காலையில் ஒரு சப்ஜெக்ட், இந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நீ 1.5 மணி நேரங்கிறது 2 மணி நேரமே படிக்கலாம். இப்போ மேக்ஸ் 2 மணி நேரம், 2.5 மணி நேரம். அண்ட் காலையில் வந்து ஒரு 2 மணி நேரம் சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ். அதே மாதிரி அடுத்த நாள் திரும்பவும் சாயங்காலம் மேக்ஸு, காலையில் வந்து கெமிஸ்ட்ரி. இந்த மாதிரி நீங்கள் கொண்டு போய்க்கலாம். ஓகேங்களா? இப்போதைக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மட்டும் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். இப்படி தான் முடிக்கணும். ஸோ அந்த லெசன்ஸ்லாம் என்ன டவுட் இருக்குது நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோவும் போட முடியுமான்னு தெரியல, போட்டு நான் உங்களுக்கு கிளாஸ் சீரிஸ் வந்து கொடுக்குறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா, தயவுசெய்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக என்னுடைய சப்போர்ட் எப்போவுமே இருக்கும். அதுக்கு தான் நான் இருக்கேன். ஓகேங்களா? நம்ம சேனலும் இருக்குது. இனிமேல் இம்பார்ட்டன்ட் கிடையாது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இது 1 இயர்க்கான ரோட் மேப்புங்கிறத விட இந்த 15 days, இந்த 40 நாள், இனி 40 நாள் இருக்க போகுது இல்லையா, 2 மாதம், அதுக்கான பிளான் கூட சொல்லலாம். 1 year நீ எப்படி கொண்டு போகலான்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஸ்கூல் விட்டு வந்த உடனே எல்லாத்தையும் ரெடி பண்ணி நீ வந்து பர்ஃபெக்டாக படிக்க உட்காந்து. டியூஷன் போகிறியா, டியூஷன் போய் ஒழுக்கமாக உட்காந்து படி. அங்கேயும் உட்காந்து பேசி விளையாண்டுருக்காரு. டியூஷன் போயிட்டு முடிச்சுட்டு நைட்டு வந்த உடனே நைட்டு நீ உட்காந்து நீ என்ன பண்ணுறன்னா ஒரு அரை மணி நேரம் நீ என்னெல்லாம் பண்ணணும், இல்லை வந்து என்ன பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிற ஒரு ஷெடியூல் போடு. இப்போது உதாரணத்துக்கு ஒரு 6:30 மணிக்கு டியூஷன் போகிறோம் அப்படின்னா 9 o'clock வரேன்னா, இல்லை 6:30 மணிக்கு நீ வீட்டிலே உட்காந்து படிக்கிறேன்னா 9 மணி முடி படி, 15 minutes பிரேக் எடுத்துக்க. இல்லை டியூஷன் போகிறோம் அப்படின்னா 6:30 to 9 வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் போயிட்டு வந்துட்டு ஒரு 9:15 to வந்தோடனே சாப்பிட்ரு. டியூஷன் போகிறவங்க சாப்பிட முடியாது, டின்னர் முடிச்சிரு ஃபஸ்ட்டு. நான் வீட்டில் உட்காந்து படிக்கிறவங்க 8:30க்கே டின்னர் முடிச்சிரு. வீட்டில் உட்காந்து படிக்கிறவங்க 8:30க்கே டின்னர் முடிச்சிரு. ஓகேவா? இப்போது 9:15க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் விட்டு வரவங்களுக்கு நீங்கள் வந்து 9:15 to ஒரு 9 அட்லீஸ்ட் ஒரு 9:45 முடியாது. ஒழுக்கமாக என்ன பண்ணணும், நீ படித்ததெல்லாம் ஒரு வாட்டி பார்க்கணும். சரியா? அப்போ தான் இதாகும். அண்ட் காலையில் கண்டிப்பாக எல்லோரும் 5 மணிக்கு எந்திரிச்சு 5:15க்காவது நீ வந்து படிக்கிற ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணி 7 o'clock முடி என்ன படிக்கணும். காலையில் இருந்துச்சு அந்த 15 நிமிஷம் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணணும். ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லேருந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். உனக்கு சைக்கிள் பிடிக்குதா சைக்கிள் ஓட்டு, வாக்கிங் போகணுமா வாக்கிங் பண்ணு, ஜாக்கிங் போகணுமா ஜாக்கிங் பண்ணு, தம்பிள்ஸ் தூக்கி ஏதாவது பண்ணணுமா பண்ணு, தண்டால் எடுக்குமா தண்டால் எடு, இல்லை பிளாங்க் பண்ணுறியா பிளாங்க் பண்ணு. உனக்கு பிடிச்ச எக்ஸசைஸ் ஒரு 15 நிமிஷம் ஒரு 3 வெரைட்டி ஆஃப் செட்ஸு 3 வெரைட்டி ஆஃப் எக்ஸசைஸ் வந்து பண்ணிக்க. இல்லை மெடிடேஷன் ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடிட்டு உட்காந்து நல்லா தியானம் பண்ணுறேன்னா பண்ணு. இதெல்லாம் பண்ணிங்கன்னா படிக்கிற ஆர்வம் அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். காலையில் சூப்பராக பதியும். இதெல்லாம் சொல்லிக்கிறேன். ஸோ நீ 5:15 to 7 வந்து மார்னிங் மஸ்ட் ஸ்டடி. இது லீவ்லேருந்தே பழக்கினீங்கன்னா ஜூன் மாதத்துலேருந்து பழகிரும். ஆனால் லீவில் நம்ம எந்திரிக்க மாட்டோம். அது ஸ்கூல் ஹவர்ஸில் கூட எந்திரிக்க ட்ரை பண்ணுவோம். ஸ்கூல் இல்லைன்னா சுத்தம் 11 மணிக்கு தான் நம்ம எந்திரிப்போம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீ லீவ்லேயே ட்ரை பண்ணுங்கிறேன். நான் ஷெடியூல் கூட 10 மணி தான் கொடுத்துருந்தேன் லீவ் டைம் இல்லையா. நீங்கள் வந்து லீவ் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 6 மணிக்காக வந்துருச்சு ஒரு 8 o'clock முடி படிச்சிங்கன்னா அந்த ப்ராக்டிஸ் ஆகிடும். காலையில் எந்திரிக்கிறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா ஜூன் மாதம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டே நான் என்னெல்லாம் சொல்கிறேன்னா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உன்னால் 575க்கு மேலே ஈஸியாக அப்டைன் பண்ண முடியும். ஸோ 1 இயரில் நீ வந்து 575க்கு மேலே எடுக்க முடியுமானா 600 எய்ம் பண்ணால் தான் 575 எடுக்க முடியும். அதை நீ புரிஞ்சுக்கோ ஃபஸ்ட்டு. ஸோ கன்ஃபார்மாக எல்லாருனாலையும் எல்லாமே முடியும். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் நம்பி இப்போ போகாது. நீ வந்து தயவுசெய்து நல்லா உட்காந்து படி, எல்லாமே படி, கன்சிஸ்டன்சியாக இரு. சாப்டர் வாரியாக முக்கால்வாசி என்ன படிக்கணும், என்ன எக்ஸாம் ஓரியன்டாக கேட்பாங்க அது வேணால் போடுறேன். இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லிவிட்டு டேரெக்டாக போட மாட்டேன். ஒரு 10 கொஷின் அந்த மாதிரி போட மாட்டேன்.
ஒரு சாப்டரில் 5 மார்க் எது 2 மார்க் எது 3 மார்க் எது கிளாஸிஃபை பண்ணி போட்டு வச்சேன்னா அது படி. அடுத்தடுத்த வர வீடியோவில் வரும். இந்த கிராஸ் சீரிஸை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், வேணுமா வேண்டாமான்னு. வேண்டான்னா சொல்லுங்கள், ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ 1 இயர் நீங்கள் வந்து இப்போ நான் சொன்ன ரொட்டீனை நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணு, ஓகேவா? அண்ட் ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இதை நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் அந்த 1 இயர் நடக்கும். அண்ட் பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றி இப்போ நான் பேசலை, வர வீடியோலலாம் பேசுகிறேன். இந்த 3 சப்ஜெக்ட் மட்டும் டெய்லி கன்சிஸ்டன்சியாக படிங்க. ஒருவேளை பயாலஜி படிக்கணும்னு தோணுச்சுன்னா சாட்டர்டே சண்டே மட்டும் படிக்க ஆரம்பிச்சிருங்க போதும். ஏன்னா அவ்வளோதான் அதுக்கு டைம் ஒதுக்க முடியும், ஒதுக்கணும். அண்ட் சிஎஸ் வந்து இப்போ வேண்டாம், நான் ஜூன்லேருந்து தான் சொல்லுவேன். இப்போ ஜூன்லேருந்து படிக்கணும் சிஎஸ் பயோ சொல்லுங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஈவினிங் ஆர் எய்தர் மார்னிங். இது வந்து பாட்னி பயாலஜி சிஎஸ்க்கு, ஓகேவா? ஆர்ட்ஸ் குரூப் கேட்குறீங்க என்ன பண்ணுறதுன்னு. ஆர்ட்ஸ் குரூப் பசங்களுக்கு ஒன்று தான் சொல்லுவேன். நீ வந்து இப்போ நீ லீவில் படிக்கணும்னு தோணுச்சுன்னா பிஎம்னா பிஎம் எடுத்து போடு, இல்லைனா கஷ்டம். ஃபஸ்ட்டு ஒரு 3 சாப்டர் முடிக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 2 சாப்டர் அதை முடிச்சிரு. அடுத்தது எக்கனாமிக்ஸு ஒரு 2 பாடம் முடிச்சு வை, காமர்ஸு ஒரு 5 பாடம் முடிச்சு வை. இந்த 3 அக்கௌண்ட்ஸில் ஒரு 2 பாடமாவது என்ன பண்ணணும் போட்டு வை. இல்லைனா எல்லாமே போட முடியலன்னா ஏதோ ஒரு 3 சப்ஜெக்டாவது ஒழுக்கமாக இந்த லீவில் ஃபாலோ பண்ணு. பிஎம் இல்லாதவனுக்கு பிரச்சனை இல்லை, சிஏ இருக்கிறவனுக்கு பிரச்சனை இல்லை, சிஏலாம் தொட வேண்டாம். மீதி 3 சப்ஜெக்ட் மட்டும் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம். இதையாவது பண்ணுங்கள். இனி 40 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது. இதை பிளான் பண்ணிங்கனாலே போதும். ஆர்ட்ஸ் குரூப் பசங்க பெருசாக பேனிக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது வீடியோஸ் பார்த்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இப்போயே போட ஆரம்பிச்சிருங்க, ஓகே? ஸோ நம்ம பசங்க சயின்ஸ் குரூப் அண்ட் நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி எல்லாமே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் வேணுமா வேணாமான்னு சொல்லுங்கள். எனக்கு மைண்டு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. நான் வீடியோ போட்டு கஷ்டப்பட்டு போடுறேன். பசங்க ரெடியாக இருப்பாங்க பார்ப்பாங்கன்னு நினச்சேன், யாருமே மதிக்கலை. ஒருவேளை சண்டேனால எல்லாம் வெளியே போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. எனிவே பார்க்கலாம். நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நான் பண்ணுறேன், ஓகேவா? தேங்க்யூ.